டிஎன்பிசி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் என்னென்ன சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறேன், கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை எப்படி நான் கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன, வீக் பாயிண்ட் என்னென்ன, அதுக்கேற்ற மாதிரி எப்படி செட் பண்ணியிருக்கேன், இந்த மந்த்துக்குள்ளே நான் என்னென்ன முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் 100 கொஷின்ஸு 100 கொஷினுமே அட்டன் பண்ணும். அதுதான் என்னோடய கோலு. அதேமாதிரி மேக்ஸு பாலிட்டியில் 15 கொஷின்ஸு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் 20 கொஷின்ஸு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் எக்கனாமிக்ஸோடு சேர்த்து 20 கொஷின்ஸு, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் 10 கொஷின் தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா நான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்க விஷயம். அதனால் இதை நான் மேலே வச்சுருக்கேன். ஏன்னா இது நான் என்னால் ரிவிஷன் பண்ணவும் முடியும், அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணி மைண்டில் வச்சுக்கவும் முடியும். இதெல்லாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி அதர் சப்ஜெக்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இதெல்லாம் ஈஸியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால இதை வச்சுருக்கேன். அதேமாதிரி ஐஎன்எம்லேருந்து 5 கொஷின் வரைக்குமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது, 5 கொஷின் மேலேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் நம்மளோட அந்த ஹிஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஐஎன்எம் கொஞ்சம் அதிக கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இருந்தாலுமே நான் 50-50 போட்டு அதுக்கு 5 கொஷின் இதுக்கு 5 கொஷின் வச்சா கூட 10th லெவல் வரைக்குமே 3 கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 11th 12th ஒரு 2 கொஷின் போகலாம். அதை நம்ம நாலேஜ் வச்சு ஏதோ 1-2 கொஷின் அடிக்கலாம். ஆனால் அதை நான் இதை சேர்த்துக்கல. இருந்தாலும் 3 கொஷின் மட்டும், ஏன்னா கரெக்டாக என்ன பண்ணுமோ அதை மட்டும் நான் சேர்த்துருக்கேன். மற்ற விஷயத்துக்குலாம் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல் மார்க் எடுத்துருவேன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா மற்றதுலலாம் சாக்ரிஃபைஸே பண்ணக்கூடாது, எந்த ஒரு கொஷினையும் விடணுங்கிற மைண்ட் செட்லேயே படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன். மற்றது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். ஐஎன்எம் மட்டும் 6 to 10th வரைக்கும் படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோலு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்லேருந்து இப்போ இது எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்ப்போம். தமிழ் 100, 125, 130, 140, 160, 170, 173 கொஷின்ஸ் வருது. இதில் மட்டும் 173 கொஷின்ஸ் வருது. இது கிட்டத்தட்ட கட் ஆஃப் ரீச் பண்ணிட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 175 வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி இருந்ததுக்கு ஒரு 170க்கு மேலே இருந்தவங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இப்போ ஒரு 175க்கு மேலே இருந்தால் ஜாப் கிடைக்கும். நான் என்னோடய ப்ரெடிக்ஷன் இதுதான் இருக்கும்லாம் கிடையாது. என்னோடய ப்ரெடிக்ஷன் படி 175க்கு மேலே எடுக்கணும். என்னோடய பர்சனல் கோலுமே அதுதான் தான் இருக்குது. ஏன்னா 180 கூட போகலாம், யாருக்கு தெரியும். ஆனால் 175 அது என்னோட ரேஞ்சு. இப்போது இதில் இதுலேயே 173 வந்துருச்சு. இப்போது இதுலேயே நீங்கள் எல்லாத்துலேயுமே ஃபுல் மார்க் எடுத்துருவியா, இல்லை இதில் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஆட் ஆகும், பாலிட்டி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பாதி கரண்ட் அஃபேர்ஸ் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்தமாரி பார்க்கும்போது அதிலலாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் செகண்ட் செட் வச்சுருக்கேன். எக்கனாமிக்ஸு 6 to 10th வரைக்கும் இருக்க ஹிஸ்ட்ரி, 10th ஜாகிரஃபி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ். இதெல்லாம் எதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா மேலே சொன்னேன்னா 173 சொன்னேன். அந்த 173 கொஷின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு 10 கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை 10 கொஷின் வருது, எனக்கு தெரியாத கொஷின் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் இதில் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் எடுக்கணும். அதுதான் இதில் உள்ள கோல். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 10 out of 10 எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலி கஷ்டம். ஏன்னா அதில் ஒரே நம்பர்ஸ், இயர்ஸு, பர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்கும். எனக்கும் நம்பர்ஸுக்குமே ஆகவே ஆகாது. எனக்கு நம்பரே ஞாபகமே இருக்காது. ஒரு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கிற கூட இயரை கூட ஒரு கான்செப்ட் ஓரியன்டாக இவருக்கு அப்புறம் இவர் வருவார், அந்த மாதிரிலாம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இந்த ரேண்டமாக இருக்கிற டேட்டாஸை என்னால் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் எக்கனாமிக்ஸோட ஓவர் ஸ்ட்ரகிள் ஆகுவேன். அதனால தான் எக்கனாமிக்ஸை கீழேயும் வச்சுருக்கேன். அடுத்து ஹிஸ்ட்ரி ஏன்டா கீழே கொண்டு வச்சுருக்கேன், அதையுமே மேலே சேர்த்து படிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படித்து ரொம்ப நாள் ஆகுது. அதே மாதிரி அதில் நிறைய லெசன்ஸ் இருக்குது. 6 to 10th வரைக்குமே நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஐஎன்எம்மோட கம்பேர் பண்ணும்போது அதில் 3 கொஷினுக்காக நம்ம அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான். அது மட்டும் இல்லாமல் ஐஎன்எம்மில் தான் எப்போதும் அதிக கொஷின்ஸும் கேட்பாங்க. அதனால தான் நான் ஐஎன்எம் மேலே வச்சுட்டு இதை கீழே வச்சுருக்கேன். அடுத்து ஜாகிரஃபியில் 10th வரைக்கும் தான் படிப்பேன். கிட்டத்தட்ட ஜாகிரஃபியுமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு லெசன் தான். அதையுமே ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் ஜாகிரஃபியை விட போகிறதில்ல. 5 கொஷினுக்கு 3 கொஷின் போட்டிருக்கேன். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது போயிட்டா கூட இதிலலாம் இது ரெண்டுத்துலேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இல்லை 11th 12th ரிலேட்டடாக ஏதாவது போயிட்டா கூட பாக்கி 3 கொஷின் கண்டிப்பாக அடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு படிச்சிட்டோம்னா இதில் 3 கொஷின், அந்த 6 கொஷின் அடிச்சிடலாம். அங்கே ஒரு 173 ப்ளஸ் ஒரு 6 வருது.
இப்போ பார்த்தீங்கன்னா 179 வந்துருச்சு. இந்த எக்கனாமிக்ஸ் நான் இன்னும் சேர்க்கலை, அது இருக்கட்டும். இப்போது 179 கொஷின் இருக்குது நம்ம கையில். இது வந்து கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இது வந்து போதும். இதுக்கப்புறம் நான் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக வந்து எந்தளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக ஆகுறேன், அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் படித்து நான் அதுலேருந்து எத்தனை கொஷின்ஸ் போடுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு நான் 11th 12th ஆட் பண்ணலைங்கிறதுக்காக நான் படிக்காமல் போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நான் ரீட் பண்ணிவிட்டு போயிடுவேன். மற்றபடி நான் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது, அந்த ரிலேட்டடாக வந்து எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு மைண்டுக்கு வரதை வச்சு நான் அடித்து ஏதாவது வந்து 1 2 3 கொஷின் போட முடிஞ்சதுன்னா அது வந்து அந்த சமயோஜித புத்திங்கிற மாதிரி அந்த டைமில் வச்சுக்கலாம். ஓகே, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேலே உள்ளதில் ஃபுல் மார்க் எடுக்கணும். 173 கேட்குறாங்கன்னா அட்லீஸ்ட் அதில் வந்து 100% முடியலனா கூட கரண்ட் அஃபேர்ஸை விட்டுட்டு மற்ற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. மற்றபடி வந்து நான் அதில் மிஸ் பண்ணுற கொஷின்ஸ்லாம் இங்கே இருக்கு இல்லையா, 16 கொஷின்ஸ். இந்த 16 கொஷின்ஸில் எத்தனை கொஷின் என்னால் போட முடியுதோ, எக்கனாமிக்ஸில் 10 கொஷின் கேட்குறாங்கன்னா ஒரு 2 கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக, ஒரு 2 கொஷின் கஷ்டமாக கேட்டாங்கன்னா பாக்கி 6 கொஷின் இருக்குது. இதில் ஒரு 6 கொஷின் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 12 கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 12 கொஷின் வரைக்கும் நான் இங்கே தப்பு பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குது எனக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ரிலேட்டடாக பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் இப்படி கட் ஆஃப் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சுருக்கேன். மற்றபடி பாக்கி இருக்கிற 2 கொஷின் நான் எங்கேருந்து போடுவேன், இல்லை இது கட் ஆஃப் ரீச் அதிகமாயிட்டா நான் வந்து எப்படி போடுவேன், அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆன்சர் இல்லை. ஆனால் வந்து இப்போதைக்கு இருக்கிற டைம், இப்போதைக்கு இருக்கிற சோர்ஸ், எனக்கு இருக்கிற மைண்ட் செட், இதெல்லாம் பொறுத்து வந்து என்னால் இவ்வளோ முடியும், நான் இவ்வளோ வந்து பிளான் பண்ணி படிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த்துக்குள்ளே வந்து நான் இன்னும் ஹிஸ்ட்ரி படிக்கலை. அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரி நான் இதில் ஒன்று ஆட் பண்ண மறந்துட்டேன். கெமிஸ்ட்ரி ஆட் பண்ணணும். சயின்ஸ் ஆட் பண்ணவே இல்லை பாருங்கள். கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஷின் கண்டிப்பாக நான் எடுத்துருவேன். ஏன்னா கெமிஸ்ட்ரி நான் படிக்க போகிறேன். ஈஸியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து தனிமங்கள் சேர்மங்கள் அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரது சான்சஸ் இருக்குது. அப்புறம் பெட்ரோலியம், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கலான் இருக்கேன். நான் அன்றைக்கி பரட்டி பார்த்தேன், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, அதை ஒரு ஒன்ஸ் ரீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் ரீட் பண்ணிடுவேன். ஓகே, நான் இது சொல்ல வந்தேன். ஆமாம், இந்த மந்த்துக்குள்ளே வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரி 6 to 10th ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து 10th ஜியாகிரஃபி, அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸுமே நான் இன்னும் முடிக்கலை. அதாவது 11th 12th உள்ளது மிச்சம் இருக்குது. 11th முடிச்சிட்டேன். 11th இன்னும் ஆனால் மைண்டில் இல்லை. அதனால தான் வந்து நான் செகண்டரியாக வச்சுருக்கேன். இருந்தாலுமே வந்து இதெல்லாம் வந்து இந்த மந்த்துக்குள்ளே நான் முடிச்சுட்டு இந்த மந்த் 19th அப்புறம் வந்து 1 வீக் எல்லாத்துக்குமே ஃபுல் வீக் வந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு வாரம் வந்து எல்லாத்தையும் ஒரு டெப்த்தாக ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது 2 நாள் எல்லா சப்ஜெக்ட்டுமே 2 நாள் கொடுத்து அதை எனக்கு மறக்கிற மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மார்க் வர சப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை ரிவைஸ் பண்ணலான் இருக்கேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் வந்து இந்த ஒரு 2 மந்த்துக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா அதுதான் என்னோடய வெற்றி நான் நினைக்கிறேன். அது வந்து கட் ஆஃப் ரைஸ் பண்ணுது, ஜாப் கிடைக்குது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நான் பிளான் பண்ணதை நான் கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுதான் என் மைண்டில் இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா அதை பற்றிலாம் யோசித்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் வந்து பண்ண போகிறேன். அதுதான் வந்து என்னோடய மைண்டில் இருக்குது. நீங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வரும், மார்க் இதில் அதிகமாக வரும், இதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 2 மாதத்தில் வந்து பெரிய சப்ஜெக்ட் எதுவும் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட் மார்க் அதிகமாக வருதுங்கிறதுக்காக ரொம்ப போட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. எப்படின்னா 10th லெவலில் நீங்கள் அதை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். எக்கனாமிக்ஸாக இருந்தால் 11th படித்து தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் இருக்கிற விஷயத்த வந்து வேறு சப்ஜெக்ட்லேருந்து அந்த மார்க்கை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கிற சப்ஜெக்ட்டு, உங்களுக்கு வர சப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி வச்சு அதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழை பற்றி சொல்கிறதுக்கு வந்து தமிழில் வந்து நான் டெய்லி வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து இலக்கணம் மட்டும் படிச்சுட்டு வரலாம். மற்றபடி வந்து ஆல்ரெடி நான் தமிழ் படித்ததுனால இதில் எனக்கு தமிழில் வராத விஷயங்கள் வந்து கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கப்புறம் இந்த சொற்பொருள், ஒரு சொல்லுக்கு 2 பொருள், பல பொருள், அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஒன்ஸ் நான் இந்த மந்த்துக்குள்ளேயே ரீட் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த மாதத்துலேருந்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெய்லி ஒரு 2 டெஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போ ஒரு புக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். ஆனால் அந்த புக்கு நேம் நான் சொல்லலை. அது வந்து எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து வாங்கினோடனே ரிவ்யூ போடக்கூடாதுல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வராத விஷயங்கள்லாம் படிச்சுட்டு டெஸ்ட்டில் நான் எதில் லேக் ஆகணும் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுட்டு போகிறது தான். தமிழ் வந்து நான் அந்த கேட்டகரியில் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வந்து நான் வந்து எனக்கு என்னென்ன வரலையோ அதெல்லாம் வந்து எழுதி வச்சு வந்து படிச்சுட்டு போயிடுவேன். இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற 2 மந்த்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜியாக நான் வச்சுருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆகலைனாலும் பரவாயில்ல. நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதை நான் படிச்சிட்டாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றின்னு நினச்சிக்கிறேன். அவ்வளோதான். நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பிளானை போட்டு நீங்கள் வந்து அந்த பிளானை செயல்படுத்துறத மட்டும் மைண்ட் செட்டாக இருங்க. இது வந்து பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, இது ஒர்க் அவுட் ஆகாதா, ஏதாவது சொதப்பிக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு பிளான் போடுங்க. இல்லை ஏதாவது வந்து இது இன்ஸ்டியூட்டோட பிளான் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளான் படி கரெக்டாக போகும். வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அந்த பிளானுக்கு அன்றைக்கி நீங்கள் முடிக்கிறீங்களா, அந்த பிளானை கரெக்டாக வந்து அந்த வீக்குக்கு முடிக்கிறீங்களா, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதையும் போட்டு மைண்டில் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா அதுவே வந்து நம்மளை படிக்க விடாமல் பண்ணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாம் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.